ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் அன்பு செல்லமே, நீண்ட நேரமாக உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடியே வந்து நிற்கின்றேன். உனது முக்கிய விருப்பம் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. வெற்றி தோல்விகள் பற்றி கவலையே வேண்டாம், இன்ப துன்ப பலன்கள் பற்றிய எண்ணமும் வேண்டாம். வாழ்வில் தேர்வதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் வேண்டாம். என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை இந்த முருகப்பெருமானிடம் வைத்துவிட்டுத்தான் இனி நான் சுகமாக செல்வேன். இதற்கு பெயர்தான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு எனக்கு நிச்சயம் வெற்றியை தரும் என்று நான் மனமாற உன்னை நினைத்து வேண்டுகிறேன். நான் எதிலும் தோற்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் மட்டுமல்ல, நீங்களும் தான். இந்த முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உனக்கானது வெற்றி நிச்சயம். நீண்ட நேரமாக உனக்கானது உன் முக்கிய விருப்பங்களை சொல்வதற்காகத்தான் உன் வீடு தேடியே வந்து நிற்கிறேன். என்னை அழைப்பாயா? இதோ நான் சொல்வதை சற்று காது கூர்ந்து கேள். இந்த நல்ல நாளில், நல்லதொரு காலை பொழுதில் மனம் நிறைந்து நான் உன்னை தரிசிக்க வந்துள்ளேன். உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். என் பிள்ளைகளை பார்க்க வந்துள்ளேன். இன்று நீ மனமுருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது. இதோ எனது ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள். உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடு. அதை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று இந்த காலை பொழுதில் உனக்கு வாக்களிக்கிறேன். வரமாய், உனக்கு நிச்சயமாக நான் நல்ல பலன்களை தருவேன். எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும், நேரம் வரும் என காத்திருந்து உன் பொறுமையையும் நம்பிக்கையும் இனி பலனடையப் போகிறது. காத்திருந்த பலன்களை பெறப்போகிறாய். இனி உனக்கான எல்லாம் வரிசையாக குவியும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னை தஞ்சமடைந்தபின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டாம். அதற்கான அவசியமும் இல்லை. உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னை வந்தடையும். வெற்றி என்பது இறைவனின் பரிசு. அதேபோல்தான் தோல்வி என்பது இறைவனின் சோதனை. இந்த சோதனையை கடந்தால்தான் பரிசு கிடைக்கும். இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய். இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே? கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம், அல்லது அது உனக்கான நல்லதொரு பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம். அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்து கொண்டாயானால் உனக்கானது நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. அதுதான் மிக மிக முக்கியமானது. உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும். எனவே தான் நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது என்ன தெரியுமா? உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்து விடு. அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்து விடு. மீண்டும் இந்த தவறுகளை உன் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்கொள். நீ என்னை தியானிப்பதையும் பிரார்த்தனை செய்வதையும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. மனதால் முருகா முருகா என்று என்னை அழைத்து கொண்டிருக்கும் தருணத்தில் உனக்காக எந்த ஒரு வடிவத்திலாதும் வந்து உனக்கு காட்சி தருவேன். எத்தகைய சூழ்நிலையானாலும் தியானமும் பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழிவகுக்கும். இந்த இரண்டும் உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும். அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும். எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தால் நிறைய வழிகள் பிறக்கும். ஆயிரம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உனக்கு. ஆகவே நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போக வேண்டாம். என்னிடம் சப்தமிட்டு கேள். முருகா, என்னுடைய குறைகளை தீர்த்து வை முருகா என்று என்னிடம் ஆழ் மனதிலிருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிறைவேற்று தருவேன். இன்று என்ன வேண்டுமோ கேள். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன். எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டேன். இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம். இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகிறதோ என்றுதானே மனதில் அதை அசை போட்டு கொண்டிருக்கிறாய். இனி உன் வாழ்வில் புலம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய்தானே.
ஏமாற்றமான உன் வாழ்க்கையின் ஏற்றம் தரப்போகிறது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஜெயித்திட வேண்டும் என்றால் உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம். நானும் உழைக்கிறேன், முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாய். பிறகு ஏன் வெற்றி என்னும் மகுடத்தை சூட்ட முடியவில்லை? அதை உன்னிடமே நீயே கேட்டுப்பார். ஏன் வெற்றி என்னும் மகுடத்தை என்னால் சூட்ட முடியவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய்? புலம்பாதே கண்மணியே, என் செல்லப்பிள்ளையே. வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்னும் பாடத்தை கற்க வேண்டும். என்ன அந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே? இதனால் தோல்வியை மட்டும் தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறுகிறாய். அதிலும் என்னிடம் கேள்வி கேட்டுத்தான் இருக்கிறாய். சரிதான். இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சறுக்கல்கள் தோன்றுகிறது என்றால், உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய். என் சோதனைகள் அனைத்தும் வென்று விட்டாய். ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையுமின்றி நிர்கதியாய் நிற்பது போல உணர்கிறாய் அல்லவா? யாரும் இல்லை, நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நிற்கின்றதே, அப்பொழுதுதான் இந்த முருகப்பெருமான் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன் என்பதை மனமாற உணருவாய். உன் வாழ்வில் என் துணையோடு மங்களங்கள் உண்டாகப் போகிறது. உன் வீட்டில் மங்கள சத்தம் கேட்கப் போகிறது. அந்த நேரத்தில் என்னை கைகூப்பி முருகா என்னை காப்பாற்றி விட்டாய் என்று சந்தோஷப்படுவாய். கலங்காதே செல்லமே, காலம் பொன் போன்றது. வரும் பொன்னான நாட்களுக்குள் உனக்கு வீட்டில் நல்லது நிச்சயமாக நடக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்ல பிள்ளையே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் சில விதமான தவிப்புகளும் பலவிதமான துரோகங்களும் இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. முதலில் அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். ஆம், பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் காலம் வந்துவிட்டது. இந்த நல்ல நாளில் உனக்கானது உன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்லும் வரை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஏனென்றால் இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.